ஆல் ஆஃப் யூ. ஸோ இந்த எஃப்கே எலைட் போலீஸ் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் அகாடமியோட 6வது டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் 5 டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. இந்த 5 டெஸ்ட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மற்றும் சயின்ஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். இந்த டாபிக் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக உங்களுக்கு டாபிக் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் ஃபீட் பண்ணிட்டே இருப்பேன். இதில் நிறைய பேர் வந்து 3ஆவது டெஸ்ட்டு பார்க்காம 5ஆவது டெஸ்ட்டு பார்த்தா போதுமா சார், 5 முடிக்காமல் 10 பார்த்தா போதும் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அப்படின்னா அது வந்து உங்களே நீங்கள் ஏமாத்துகிற மாதிரி. நீங்கள் வந்து டெய்லி கண்டினியூஸாக நான் கொடுக்குற ஷெடியூலை ப்ரிப்பேர் படிச்சுட்டே வாங்க. ஃபீஸ் பே பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டெஸ்ட்டு கூட அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண உடனே நீங்கள் எஸ்ஏ ஆயிடுவீங்க, டபுள் ஸ்டார் உங்களுக்கு தோளில் ஏறிடலாம் நினச்சி கூட பார்க்காதீங்க. அதனால் இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். ஒரு 4 மந்த்துக்கு நான் டெஸ்ட் ஷெடியூல் கொடுக்குறேன். அதுக்கு நான் உங்களுக்கு யூடியூப்லேருந்து வீடியோஸ் அனுப்புகிறேன். ப்ளஸ் உங்களுக்கு பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஸ்டடி மெட்டீரியல். அப்புறம் கொஸ்டின் கொடுக்குறேன். கொஸ்டின்ஸில் உங்களுக்கு எடுக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாருமே லாஸ்ட் இயரை பேஸ் பண்ணி நான் அனலைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி உங்களை படிக்க வைக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒன் டைம் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். நீங்கள் கொஸ்டினே திருப்பியே பார்க்காம இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க வாங்கினதோட. ஸோ நீங்கள் டியூட்டி டயத்தில் இருப்பீங்க, போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் இருக்கீங்க, நிறைய பேர் இப்போ சிவிலியன்ஸ் இருக்கீங்க. எவ்வளோ டியூட்டி டைம் இருந்தாலுமே ஒரு 1 hour உங்களோட கொஷின் பேப்பரை எடுத்து நீங்கள் ஒரு 3 நாள் நான் ஒரு டயத்துக்கு கொடுக்குறேன். அந்த 3 நாள் முடிஞ்சிட்டோம்னா கொஷின் பேப்பர் சும்மா திருப்பி பாருங்கள், உங்களால் ஆன்சர் பண்ண முடியாதுன்னு பாருங்கள். அப்போவே நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ ஜூன் 30 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எஸ்ஏயோட கேஸ் முடியுது. 2025 கேஸ் முடியுது. ஜட்ஜ்மெண்ட் ஃபார் ஆர்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மேபி ஆர்டர் கொடுக்கலாம், ரிசல்ட் வந்து ஜூலையில் வந்துடலாம், ஃபிசிக்கல் வந்துடும். ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அவங்க பிளானரில் கொடுக்குற மாதிரியே நமக்கு நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் நவம்பரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வந்த உடனே நம்ம படிச்சிடலாமான்னு கேட்டால் சத்தியமாக யாராலையும் முடியாது. ஏன்னா இதோட ஹார்ட் ஒர்க் வந்து நீங்கள் முன்னாடி நீங்கள் வந்ததுனால உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இருந்து நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே இருந்தாலே நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ தொடர்ந்து கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்ம எலைட் அகாடமிக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்படி பண்ண முடியலன்னு இந்த பேட்ச் இல்லாமல் அடுத்த பேட்சில் சேருங்கன்னு சொல்லிட்டு பல நண்பர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுப்போம். அதாவது பேட்சாக சேர்ந்துட்டே இருக்கிறது கூட மேட்ரு கிடையாது. நீங்கள் டெய்லி அப்டேட்டாக ஒரு 1 or 2 hours ஸ்டடிக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஒர்க்கு பர்சனல் ஒர்க் இருந்தாலும் சரி, ஸ்டடீஸ்க்குன்னு சொல்லி 1 மணி நேரம் நீங்கள் ஒதுக்குங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ நான் கடைசி சொல்ல விரும்புவது அதே தான். எஸ்ஏங்கிறது வந்து உங்களோட கனவு மற்றும் இலக்கு. அதனால் உங்களால் முடிந்த வரை நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது. எஸ்ஏங்கிறது முடியும் வரை நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை நான் வச்சுக்கோங்க. அன்டில் தென் யூ சக்ஸஸ் யூ ஹவ் டு சக்சீட். அந்த ப்ராசஸில் இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டாருக்கான இது. என்றைக்கோ ஒரு நாள் நம்ம கான்ஸ்டபிள் அந்த 2 ஸ்டாரை பார்க்கும்போது ஒரு ஏக்கமாக இருக்கும். அவங்க நம்ம ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கான குவாலிஃபிகேஷனில் இருக்கவே நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு ஏக்கம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நினைங்க. நோட்டிஃபிகேஷன் போட்ட உடனே பரபரலாம் இருக்கக்கூடாது. இப்போயே முயற்சி பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சரை நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், நடுக்கல்கள் எதன் நினைவாக நடப்பட்டன? தங்கள் சமூகத்தையோ அல்லது கால்நடைகளை பாதுகாக்கும் போது இறந்த வீரர்களை பற்றி தான் அந்த நடுக்கல்ல இது பண்ணுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் ஆணிரை மீட்டல் அதுக்கும்போது இறந்து போகிற நபருக்கு ஒரு நடுக்கல் நடுவாங்க. அது நடுக்கல்ல என்னெல்லாம் இருக்குன்னா அவர் பேர், அவர் என்ன சிறப்பு பண்ணியிருக்காருன்னு இருக்கும். அப்படிலாம் வச்சு அதை தெய்வமாக வழிவிடுவாங்க. அடுத்த 2வது கொஸ்டின், சங்க காலத்தில் புழக்கத்தில் இருந்த நாணயங்கள் முதன்மையான எதனால் செய்யப்பட்டன? ஈயம், வெள்ளி, தாமிரம். இது சேரர்னா அவர் நாணயத்தில் வந்து வில்லம்பு இருக்கும், சோழர்னா புலி இருக்கும், பாண்டியர்னா மீன் இருக்கும். அது எல்லாமே மேக்ஸிமம் இந்த ஈயம், வெள்ளி, தாமிரம் அந்த மெட்டீரியல் வச்சு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்து சங்க காலத்தில் உள்ளூர் தலைவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்கன்னா வேலியர்னு அழைக்கப்பட்டாங்க. இவர் வந்து எப்படின்னா அந்த மூவேந்தர் இருக்காங்களா, சேர சோழ பாண்டியர் 3 பேர் இருக்காங்களா, 3 பேருக்கு ஹெல்ப்பாகவும் சரி ஆப்போசிட்டாகவும் சரி இவர் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இவர் மேக்ஸிமம் இந்த புலவருக்கு கொடை வழங்குறது, நல்லது செய்கிறதுல இவர் அதிகமாக இருப்பாங்க. அடுத்து சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் பாண்டிய மன்னன் யார்? நெடுஞ்செழியன் யாருன்னா இது கோவலனுக்கு தப்பான தீர்ப்பு கொடுப்பார். கோவலன் தப்பான தீர்ப்பு கொடுப்பார். இவர் வந்து இன்னொரு பேர் என்னென்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். இவர் கரெக்டாக தப்பான தீர்ப்பு கண்ணகி வந்து ரிட்டன் சொன்னோன்னு என்ன ஆகுன்னா, யானோ அரசன் யானோ கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை நினைத்துக்கிடுவார். அடுத்து பண்டைய கால தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படாத பொருள் அது.
இதில் பண்டைய காலத்தில் என்னென்ன ஏற்றுமதி பண்ணாங்கன்னா மிளகு, பருத்தி, பட்டு, முத்து, தந்தம் அதெல்லாம் ஏற்றுமதி பண்ணாங்க. இறக்குமதி என்னென்னா கோதுமை, தங்கம், கண்ணாடி, குதிரை அதெல்லாம் இறக்குமதி பண்ணாங்க. அடுத்தால பெருங்கற்காலம் என்பது எவ்வாறு அறியப்படுகிறது? பெரிய கற்களால் செய்யப்பட்ட அடக்க நினைவு சின்னங்கள் தான் பெருங்கற்காலம். மெகாலித்திக்னா மெகானா பெரிய, லித்துன்னா கல், அதை பேஸ் பண்ணி வரதான் மெகாலித்திக்ஸ். அடுத்து நிலத்தை 5 நிலப்பரப்புகளாக பிரிக்கும் கருத்து எதன் அடிப்படை கொண்டதுன்னா புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைமைகள். இது அந்த 5 எப்படிலாம் பிரிப்பாங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படி 5 பிரிப்பாங்கள்ல, அதில் வரும். அடுத்து சங்ககால வருவாயின் முக்கிய ஆதாரம் நிலவரி. இது சங்க காலத்தில் நிலவரி என்னன்னு சொல்லுவாங்கன்னா இறைன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் இது 1/6 ஒரு விளைச்சல் வருதுன்னா விளைச்சலில் 1/6 பங்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்துடணும். அதுதான் நிலவரி. அடுத்து தமிழகத்தைச் சேர்ந்த குதிரை வணிகர் மற்றும் வியாபாரிகள் குறிப்பிடும் இலங்கை வரலாற்று நூல் வந்து மகாவம்சம். அடுத்தது காயல்பட்டினத்தை ஒரு பெரிய புகழ்பெற்ற நகரம் என்று விவரித்த வெனிஸ் நாட்டு பயணியர்னா மார்கோ போலோ. மார்கோ போலோ வந்து 13ஆம் நூற்றாண்டில் 2 தடவை காயலுக்கு வருவார். இதில் இவர் வந்து என்ன பார்ப்பார்னா அரேபிய, சீனா கப்பல் வந்து இங்கே நிரம்பி இருந்ததை பார்ப்பார் காயல்பட்டினத்தில். அடுத்து தமிழகத்தின் இரும்பு உருக்கியதுக்கான சான்றுகள் எங்கே கிடைக்குன்னா கொடுமணலில். கொடுமணல் எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பதிற்றுப்பத்துலேயும் அந்த கொடுமணலை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து சங்க காலத்தை பற்றி படிப்பதற்கு பின்னோட்டில் எது முதன்மை சான்றுனா சங்க இலக்கியங்கள். சங்ககால தமிழரோட வரலாறு, சமூக வாழ்க்கை, பண்பாடு, அவங்களோட மன்னர் எவ்வளோ கொடை பண்ணியிருக்காங்க, கோயில் எப்படி எழுப்பியிருக்காங்க, எல்லாத்தையும் பற்றி சங்க இலக்கியங்கள் இருக்குது. இதில் எக்ஸாம்பிள் வந்து 10 பாட்டு 8 தொகை அதெல்லாம் முக்கியமாக இருக்குது. இதில் முக்கியமாக நாணயம் எல்லாமே இதில் இருந்ததை பற்றி சங்க இலக்கியத்தில் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து தமிழ் சங்கத்தை நிறுவிய பெருமைக்குரிய பாண்டிய மன்னன் தேர்டு தமிழ் சங்கம் இப்போ உள்ள மதுரையில் மதுரை. அதில் வந்து முடத்திருமாறன் அந்த பாண்டிய மன்னன் தான் இது 3வது சங்கத்தை ஃபஸ்ட்டு கூட்டுவார். இதில் கூட நக்கீரர் முக்கியமான ஆளாக இருப்பார். அந்த தெற்கே உள்ள ஃபஸ்ட்டு மதுரை வந்து அந்த கடல் சீற்றத்தினால அழிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ உள்ள மதுரையில் 3வது சங்கம் நடக்கும். அடுத்து சேர வம்சத்துக்குரிய மரம் பனைமரம். இது வந்து பாண்டியருக்கு வேம்பு, சோழருக்கு அத்தி, சோழா. இது பாண்டியர். அடுத்து பொருள் சார்ந்த கலாச்சார எச்சங்கள் மூலம் கடந்த காலத்தை பற்றி படிக்கும் முறை வந்து தொல்லியல். இதில் என்னெல்லாம் கிடைக்கும்னா அவங்க பயன்படுத்த கருவி, பொருள், மண்பாண்டம், கட்டட இடிபாடு எல்லாத்தையும் அகழ்வாராய்ச்சி பண்ணி தோண்டி எடுத்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் தொல்லியல். இது இந்த கல்லை செதுக்கிறதை பற்றி பார்த்தாங்கன்னா கல்வெட்டியல், நாணயத்தை படித்தா நாணயவியல். அடுத்து சங்ககால சேரர்களில் மிகவும் சிறந்தவர் செங்குட்டுவன், சேரன் செங்குட்டுவன். இவர் வந்து படையெடுத்து போவார், வட இந்தியா வரைக்கும் படையெடுத்து போய் இது எல்லாத்தையும் ஜெயிச்சிருவார். ஜெயிச்சுட்டு கண்ணைக்கு சிலைக்கு பாறை எடுத்துகிட்டு வந்து இங்கே சிலை செய்வார். பாறையை கொண்டு வருவாரா, கங்கை நதி தீர்த்தத்தையும் கொண்டு வந்து சிலையை பிரதிஷ்டை பண்ணி இவர் கும்பிட வைப்பார். இவர் தான் சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோவடிகளோட அண்ணன். அடுத்து இந்திரனுக்காக கொண்டாடப்படும் விழா எந்த நகரத்துடன் தொடர்புடையது? புகார். இந்த இந்திரனுக்காக கொண்டாடும் இந்திர விழா வந்து மேக்சிமம் தலைநகரத்தில் தான் நடக்கும். இது எப்போ நடக்கும்னா டோட்டலாக 28 நாள் இது திருவிழா நடக்கும். இதில் வந்து
28 நாள் நடக்கிறத பற்றி பேசுகிறது வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலம். சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுத்துலேயும் தான் இதை பற்றி பேசுது. அடுத்து சங்க காலத்தில் கிராம சபை எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா மன்றம். இப்போ ஒரு கிராமம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பொது காரியத்தை பேச, வழக்கு ஏதாவது பிரச்சனையை பேசுறதுக்கு ஒரு சபை இருந்துச்சு. அந்த சபை பேர் தான் மன்றம். ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும், அரச மரம் இருக்கும், அதுக்கு நடுவில் இருந்து பேசுவாங்கள்ல, அந்த சம்திங்கில் வரும். அடுத்து சங்ககால பாடல்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? தமிழ் மொழியில் தான் எழுதப்பட்டுச்சு. சங்க இலக்கியம் வந்து 8 தொகை 10 பாட்டு எல்லாமே தமிழில் தான் இருக்குது. அடுத்து நாளவை. நாளவைங்கிறது என்னென்னா அரசவை. ஒரு மன்னர் இருக்காருன்னா டெய்லி ஒரு அவையை கூட்டி, அரசவையை கூட்டி, அமைச்சர்கிட்ட நாட்டில் என்ன நடக்கு, நம்ம எதுவும் நிறை குறைகள் என்ன, நம்ம என்ன டெவலப் பண்ணலாம் எல்லாம் பேசக்கூடிய இடம் தான் அரசவை. அடுத்து கண்டலூர் சாலை போரில் சேர பாண்டிய கூட்டுப்படைகளை தோற்கடித்த சோழ மன்னன் ராஜராஜன், முதலாம் ராஜராஜன். இவர் வந்து பிற்கால சோழர். ஃபஸ்ட்டு பிற்கால சோழர். காந்தலூர் சாலைங்கிறது இப்போ வந்து கேரளாவில் இருக்குது. அந்த இடத்துல வச்சு இது சேர பாண்டிய கூட்டுப்படையெல்லாம் தோற்கடிப்பார். அதனால் இவருக்கு வந்து என்ன பேர்னா காந்தருள் சாலை களமறுத்த. காந்தருள் சாலை களமறுத்த. அந்த களம்னா போர்க்களம், அந்த களமறுத்தன்னு ஒரு பேர் இருக்குது. அடுத்து சோழகரின் மையப்பகுதியான சோழ மண்டலம் எந்த நதி படுக்கை அடிப்படையாக கொண்டது? காவேரி. சோழ நாடு சோறுடைத்து. சோழ நாடுனா சோறுடைத்து. அதுக்கு முக்கிய காரணம் இந்த காவேரி தான். காவேரியில் வர தண்ணி வச்சு தான் இவங்க விளைச்சல். இவங்களோட முக்கியமான தலைநகர் வந்து உறையூரும் தஞ்சாவூரும் தான். உறையூர் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். அடுத்து பிற்கால சோழர்கள் வந்து தஞ்சாவூர் தலைநகரை கொண்டு இது பண்ணுவாங்க. அடுத்து கடல் வணிகத்தை பாதுகாப்ப கடாரம் மீது படப்படுவது ராஜேந்திர சோழா. முதலாம் ராஜேந்திரன், ராஜராஜனோட பையன். இவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்ரீ விஜயாங்கிற கடாரம் கொண்டானே இவர் தான். ஸ்ரீ விஜயனா வேறு ஒன்றும் இல்லை, மலேசியா இருக்குல்ல, மலேசியா, இந்தோனேஷியா, அந்த பகுதியில் உள்ளது தான் ஸ்ரீ விஜயா. அடுத்து சோழ நிர்வாகத்தின் தனிச்சிறப்பான கிராம சுயாட்சியின் முக்கிய அங்கம் கிராம சபைகள். இந்த கிராம சபைகள் தான் அந்த உத்திரமேறு கல்வெட்டில் சொல்லியிருப்பாங்கள்ல, குடவோலை முறையை பயன்படுத்தி முதல்ல உள்ளாட்சி நிர்வாகத்தை யூஸ் பண்ணது, சுயாட்சியாக கொண்டு வந்தது சோழ நிர்வாகம் தான். அடுத்து 2ஆம் பாண்டிய பேரரசு உருவாக்கத்தில் அறியப்படும் பாண்டிய மன்னன் யாருன்னா மாரவர்மன் சுந்தரபாண்டியன். இப்போ மாரவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து 1216 அரியணையாருவார் கிபி. இவர் தான் சோழர்கிட்டேருந்து மதுரையை மீட்டெடுத்து இது பண்ணுவார். 2ஆம் பாண்டிய பேரரசுன்னு சொல்லுவாங்க. இவருக்கு அடுத்து இந்த 2ஆம் பாண்டிய பேரரசில் முக்கியமானவர் வந்து ஜடாவர்மன் சுந்தரவர்மன் தான் முக்கியமான ஆள், முக்கியமான ஆள். இவர் ஃபஸ்ட்டு, இவர் முக்கியமானவர். அடுத்து 13ஆம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டிற்கு வருகை தந்து நாட்டின் செல்வ வளம் பற்றி கூறிய வெளிநாட்டு பயணி வந்து மார்க்கோ போலோ, வெனிஸ் நாட்டு பயணி. அடுத்து சோழ பாண்டிய மன்னர்களால் வேத அறிஞர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து பிரம்மதேயம். இது வந்து கோயிலுக்குனா தேவதானம், ஸ்கூலுக்குனா பள்ளி சந்தம், விவசாயிகளுக்கு கொடுக்குறது வந்து வேளாண் வகை. அடுத்து பிற்கால பண்டிகைகளின் முக்கிய சர்வதேச வர்த்தக துறைமுகமான இங்கிருந்து கொர்க்கையும் தூத்துக்குடியும் தான். கொர்க்கை. அடுத்து குலோத்துங்க சோழனின் போர் பயணங்களை கொண்டாடும் கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயங்கொண்டா. ஒரு 1000 யானை கொன்றாதான் பரணி பாட முடியும். அது கலிங்கத்து பரணின்னு இது வந்து கதாநாயகர் வந்து குலோத்துங்க சோழன், எழுதியது வந்து ஜெயங்கொண்டா. அந்த கலிங்க போர் வந்து இவர் போர் எடுத்து போவாங்க. குலோத்துங்க சோழன் போவான். அவரோட முக்கியமான தளபதி
கருணாகர தொண்டைமான். கருணாகர தொண்டைமான். இவங்க 2 பேரும் முக்கியமான ஆள்கள் இந்த போரில். அடுத்து 30. சோழ கிராம நிர்வாகம் பற்றி விரிவான தகவல்கள் தரும் புகழ்பெற்ற கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு. இப்போ தான் பார்த்தோம் குடவோலை முறையை பற்றி. குடவோலை முறை மத்தி விளக்குற ப்ராப்பரான கல்வெட்டு தான். அடுத்து நெல்லூர் வரை படையெடுத்து சென்று 2ஆம் பாண்டிய பேரரசை விரிவுபடுத்திய பாண்டிய மன்னன் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன். நான் அந்த முக்கியமான ஆளுன்னு சொன்னல, ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன். இவர் ஃபஸ்ட்டு. இவருக்கு இன்னொரு பேர் என்னென்னா எம்மண்டலமும் கொண்டருளிய சுந்தரபாண்டியன். ஏன்னா இவர் ஆந்திரா பார்டர் வரைக்கும் எல்லாத்தையும் கைப்பற்றிடுவார். காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற கைலாசநாதர் கோயில் கட்டியவர் 2ஆம் நரசிம்மங்கிற ராஜசிம்மன் தான். இவர் வந்து கிபி 8ஆம் நூற்றாண்டோட தொடக்கம். இவர் ஆக்சுவலாக தான் இந்த கட்டுமான கோயில் புகழ்பெற்றிருக்கும். அடுத்து சங்க இலக்கியங்கள் முதன்மையாக எதை பற்றி பேசுகின்றன? காதல் மற்றும் வீரம். வேற ஒன்றும் இல்லை. அகம்னா காதல், குடும்பம் அதை பற்றி பேசுகிறது. புறம்னா வீரம், கொடை, போர் அதை பற்றி பேசுகிறது. அடுத்து 2ஆம் புலிகேசியை தோற்கடித்து வாதாபி குன்றாண்ட பற்றி சுட்டி கொண்ட பல்லவ மன்னன். ஃபஸ்ட்டு 1ஆம் மகேந்திரவர்மனுக்கும் புலிகேசிக்கும் 2ஆம் புலிகேசிக்கும் சண்டை நடக்கும். இதில் 1ஆம் மகேந்திரவர்மன் தோற்றுருவார். தோற்று கொன்றுவார். அதுக்கப்புறம் 2ஆம் புலிகேசியை 1ஆம் நரசிம்மவர்மன் போய் தாக்குவார் வாதாபியில். இதை 1ஆம் நரசிம்மன் தான் ஆன்சரு. வாதாபியில் போய் இது 2ஆம் புலிகேசியை தோக்கடித்து வாதாபியை அழிச்சிட்டு வந்துடுவார். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, மாமல்லன்னு இன்னொரு பேர் இருக்குது. அடுத்து மண்டகப்பட்டு கல்வெட்டு எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தாமல் கோயில் கட்டப்பட்டதாக கூறுகிறது? செங்கல், மரம், உலோகம், சுண்ணம். ஒன்லி பாறையை வச்சு மட்டும் கட்டினது. இதெல்லாம் கிடையாது. குடவரை பாறை மட்டும் வச்சு குடவரை கோயிலாக கட்டினது. குடவரை கோயிலாக ஃபஸ்ட்டு கட்டினது. இந்த செங்கல், மரம், உலோகம் எதுவுமே கிடையாது. அழியக்கூடிய பொருட்களை கிடையாது. பொருள் கிடையாது. அடுத்து சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவித்தது வந்து 1ஆம் புலிகேசி. கிபி 6ஆம் நூற்றாண்டில். எங்கே ஆரம்பிப்பார்னா பதாமிங்கிறது கர்நாடகத்தில் இருக்குது. அந்த இடத்துல தான் ஆரம்பிப்பார். இந்த தந்தி துர்க்கங்கிறது வந்து ராஷ்டிரகூட வம்சத்தை தோற்றுவிச்சார். கூட வம்சத்தை தோற்றுவிச்சார். 2ஆம் புலிகேசி பற்றி இப்போ பேசணும்ல அவர். அடுத்து ஹர்ஷவர்தன் மீது 2ஆம் புலிகேசி பெற்ற வெற்றியை பற்றி எந்த கல்வெட்டு விரிவுக்குன்னா ஐகோல் கல்வெட்டு. இது யார் எழுதுவான்னா 2ஆம் புலிகேசர் அவை புலவர் ரவிகீர்த்தி அவர் தான் எழுதுவார். என்னென்னு எழுதுவான்னா ஹர்ஷவர்தனரும் 2ஆம் புலிகேசியும் இந்த நர்மதை ஆத்தங்கரையில் சண்டை போடுவாங்க. சண்டை போடும் போது 2ஆம் புலிகேசி ஜெயிச்சதை பற்றி எழுதுவார். அடுத்து 1ஆம் அமோகவர்ஷரால் எழுதப்பட்ட நூல் கவிராஜ மார்க்கம். இந்த அமோகவர்ஷருங்கிறது ராஷ்டிரகூடம் கூட வம்ச அரசர். இவர் வந்து இலக்கியம் மேலே மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இந்த கவிராஜ மார்க்கம் வந்து கன்னட மொழியில் எழுதியிருப்பார். அதுதான் முக்கியம். இதில் வந்து என்ன மொழி நூல்னு கேட்டுருவோம், கூட்டில் வச்சு முடிச்சிடுவோம். கன்னட மொழி. இது இந்த மத்த விலாச பிரகாசன் யார் எழுதுனதுன்னா மகேந்திரவர்ம பல்லவன். இந்த மத்த விலாச பிரகாசத்தில் வந்து சமணத்தை ரொம்ப இழிவுபடுத்தியிருப்பாங்க அப்படிங்கிற மீது வரும்.
ஹர்ஷ சரிதத்தை எழுதுன வந்து பாணப்பட்டர். அடுத்து ராஷ்டிரகூட மன்னர்களால் இலக்கியத்திலும் நிர்வாகத்திற்கும் எந்த மொழி ஆதரிக்கப்பட்டது? கன்னடம். ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து பாதாமில. இவங்க இந்த பாதாமில ஆரம்பிக்க மாட்டாங்க இது. ஆனால் சாளுக்கியர் கீழே இருந்தால் இவங்களும் அந்த ரீஜன்லேருந்து இவங்களும் வருவாங்க, கன்னடத்தை பேசுகிறவங்க. அடுத்த பிற்கால பாண்டிய காலத்தில் மதுரையை தாக்கி புகழ்பெற்ற முஸ்லீம் படையெடுப்பாளர் மாலிக் கபூர். மாலிக் கபூர் வந்து 1311 கிபி 1311 வந்து படையெடுத்து வருவார். யாருக்கு யாருக்குன்னு சொன்னேன்னா இங்கே வந்து 2 அண்ணன் தம்பி சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் வர்சஸ் வீரபாண்டியன் 2 பேரும் சண்டை நடக்கும். இதை யூஸ் பண்ணி இவர் வந்து அடிப்பார். இவர் யார் கீழே இருப்பார்னா அலாவுதீன் கில்ஜியில் இருப்பார். அலாவுதீன் கில்ஜி கீழே இருப்பார். அந்த கில்ஜி அந்த சமயத்தில் வந்து இது உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையில் இருப்பார். அப்போ வந்து இவர் வந்து ஆட்சிக்கு இங்கே வந்து போர் நடத்தி எல்லாத்தையும் மதுரை வரைக்கும் தாக்கிட்டு போவார். அடுத்து ஹிஸ்ட்ரி முடிஞ்சது. அடுத்து கெமிஸ்ட்ரி. 1896 இயற்கை கதிரியத்தை கண்டுபிடித்தவர். 1896 இயற்கை கதிரியத்தை கண்டுபிடித்தவர் வந்து ஹென்றி பெக்கரோல். இவர் வந்து ஃப்ரெஞ்சு அறிஞர். இவர் வந்து ஃபஸ்ட்டு யுரேனியம் உப்பு வந்து பேசிக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அதுலேருந்து கதிரியக்கம் வர்றதை தன்னிச்சையாக கண்டுபிடிப்பார். தன்னிச்சாவே அது கதிரியத்தை விடுதுன்னு கண்டுபிடிப்பார். அதனால் இயற்கை கதிரியத்தை கண்டுபிடிச்சது வந்து ஹென்றி பெக்கரோல். இதுக்காக 1903 வந்து நோபல்லாம் வாங்கியிருக்காரு. நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அடுத்து பிளிட்ச்பேண்ட் தாதுலேருந்து ஹென்றி பெக்கரோல் கண்டறிந்த தனிமம் இப்போ பார்த்தா யுரேனியம். அடுத்த ஜே தாம்சன் எந்த ஆண்டு அணுவின் ப்ளம் புட்டிங் மாதிரியை முன்மொழிந்தது வந்து 1904. அடுத்து எந்த அணு எண்ணிற்கு மேல் உள்ள தனிமங்கள் பொதுவாக இயற்கை கதிரியத்தை ஒன்று 82க்கு மேலே போனாலே அது நிலைத்தன்மை இருக்காது. நிலைத்தன்மை இல்லாதனால கதிரியத்தை வெளியே விட்டு அதை நிலைநிறுத்திக் கொள்வது தான் அந்த 82க்கு மேலே உள்ளது. அடுத்து மேரி கியூரி ஆகியோரால் கண்டுபிடிக்க 2 கதிரியக்க தனிமங்கள் ரேடியமும் ஃபெலனியமும். இது மேரி கியூரியும் ஹஸ்பண்டு ஃபியர் கியூரியும் பிளிட்ச்பேண்ட் தாதுலேருந்து தீவிரமான கதிரியக்கம் கொண்ட ரேடியமும் பொலனியமும் வருதுன்னு கண்டுபிடிப்பாங்க. இதுக்காகவும் நோபல் ப்ரைஸ் இவங்களும் வாங்குவாங்க, நோபல் ப்ரைஸு. அடுத்து 82க்கும் குறைவான அணு எண்ணு கொண்ட தனிமங்களில் கதிரியக்கத்தன்மை கொண்டது வந்து டெக்னீஷியமும் புரோமேத்தியமும். டெக்னீஷியம் வந்து 43, புரோமேத்தியம் வந்து 61. இந்த 2 மட்டும்தான் 83க்கு கம்மியாக கதிரியக்கத்தை வெளியிடுறது. அடுத்த 47 1934 செயற்கை கதிரியத்தை கண்டெடுத்து வந்து ஐரின் கியூரியும் எஃப் ஜோலியட்டும். அந்த ஐரின் கியூரி வேறு யாரும் இல்லை, மேரி கியூரியோட பொண்ணு. இந்த ஜோலியட் வந்து இவரோட ஹஸ்பண்டு. 34 தனிமத்தை வந்து ஆல்ஃபா கதிரை வச்சு ஆல்ஃபா துகளை வச்சு மோத விடும் போது செயற்கையாக கதிரியக்க தூண்டும். இதை கண்டுபிடிச்சது வந்து ஐரின் கியூரியும் எஃப் ஜோலியட்டும். இதுக்காகவும் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க. அடுத்து 1911 அணுக்கருவை கண்டறிந்த விஞ்ஞானி எர்னஸ்ட் ரூதர்போர்டு. இதை வந்து என்ன ஆய்வு மூலமாக கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா தங்கத்தகடு பரிசோதனை. ஒரு தங்கத்தகடு வச்சுக்கிடுவார். இதில் வந்து ஆல்ஃபா துகளை மோத விடும் போது ஒரு சில கதிரை வந்து நேராக ஊடுருவி போகும், ஒன்று ரிப்பல் ஆகும், ஒன்று வந்து அப்படியே நின்றும். அதெல்லாம் வச்சு ஒரு அணுக்கரு இருக்குதுன்னு கண்டிக்கிறது வந்து எர்னஸ்ட் ரூதர்போர்டு. இயற்கையில் பொதுவாக எத்தனை கதிரியக்க பொருள் கண்டுபிடிக்கணும்னா 29 கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பெரும்பாலும் பூமியோட மேலோட்டில் தான் கிடைக்கும். மேலோட்டில் மிக அரிதாக கிடைக்கும். மிக அரிய மண் தனிமம். அடுத்து போரான் அல்லது அலுமினியத்தில் செயற்கை கதிரியக்கத்தை தூண்ட பயன்படுத்தப்படும் துகள் ஆல்ஃபா. நம்ம செயற்கை தூண்டனாலே ஆல்ஃபா கதிர் வச்சு தான் கொண்டு வருவாங்க. முதல்ல செயற்கை கதிரியத்தை கண்டுபிடிச்சது வந்து
ஐரின் குரியும் ஜோலியட்டும். அடுத்து கதிரியக்கத்தின் அலகு கியூரி, எஸ்ஏ அலகு. இதோட வேல்யூ வந்து 3.7 × 10⁻10 சிதைவு பெரு வினாடி. அடுத்து ஆல்ஃபா சிதைவின் போது அணு எண்ணில் ஏற்படும் மாற்றம். அணு எண் வந்து 2 குறையும். நிறை எண் வந்து 4 குறையும். அணு எண் நிறை ஆல்ஃபா துகள் மோதும்போது. அடுத்த பெக்கோரல் என்பது எஸ்ஏ அலகில் எதை குறிக்கிறது? ஒரு சிதைவு பெரு வினாடி. கியூரி தான் எஸ்ஏ அலகு. அடுத்து ஊடகம் திறன் மிக அதிகம் கொண்ட கதிர் காமா கதிர். காமா கதிர் வந்து மிக அதிக ஆற்றல் அதேமாதிரி மிக அதிகமாக ஊடுருவும் திறன். அடுத்து பீட்டா சிதைவின் போது நிறை எண்ணில் ஏற்படும் மாற்றம். நிறை எண்ணில் மாறாது. பீட்டாவில் வந்து அணு எண் வந்து 1 அதிகரிக்கும். இங்கே வந்து ஏறவும் செய்யாது இறங்கும் செய்யாது. நிறை எண் வந்து அப்படியே இருக்கும். அணு எண் நிறை எண் மாற்றமில்லை. அடுத்து காமா கதிர்கள் எதனால் ஆனவை? ஃபோட்டான்களால் ஆனது. இது வந்து அதிகமாக ஆற்றல் கொண்ட மின்காந்த கதிர் வச்சு நம்ம சொல்லிட்டோம். இதில் வந்து எடையற்ற மின்சுமையற்ற போட்டான்கள் நிறைய இருக்குமா, போட்டான்களால் ஆனது. அயனியாக்கும் திறன் மிக அதிகமாக கொண்ட கதிர் ஆல்ஃபா கதிர். இதில் வந்து ஊடுருவும் திறன் கம்மி, ஆற்றல் கம்மி, ஆனால் அயனியாக்கும் திறன் அதிகம். அடுத்து ஒரு கியூரி என்பது எத்தனை சிதைவுகளுக்கு சமம்? வந்து 3.7 × 10⁻10 சிதைவு பெரு வினாடி. அடுத்து ஆல்ஃபா கதிர் என்பது எதன் உட்கருவாகும்? ஹீலியத்தோட உட்கரு. அதாவது ஹீலியம் வந்து 2 அணு எண் 4 நிறை எண் இருக்கும். அடுத்து கதிரியக்கத்தின் தொன்மையான அலகு கியூரி. ஒரே இது மாற்றி சொல்லிட்டேன். கியூரி எஸ்ஏ அலகுன்னு சொல்லிட்டேன். பெக்கோரல் தான் எஸ்ஏ அலகு. இது வந்து தொன்மையான அலகு. அடுத்து முன்கலத்து கலரை சிகிச்சைக்கு பயன்படும் ஐசோடோப்பு I-131. இது முன்கழுத்து கல்லலை காய்டர் வந்து தைராய்டு சுரப்பில் ஏற்படும் கோளாறு தான். இது வந்து தைராய்டு சுரப்பியோட செயல்பாட்டை கண்டறிஞ்சு அதை குறைபாட்டை குணப்படுத்த சிகிச்சையிலையும் முதன்மையாக பயன்படுது I-131. அடுத்து கோபால் 60 பொதுவாக எந்த நோய்க்கான சிகிச்சையில் பயன்படுதுன்னா புற்றுநோய் சிகிச்சை தான். இது வந்து புற்றுநோய் செல்களை கண்டறியவோ கதிர்வீச்சு சிகிச்சையில் அதுலேயும் இது யூஸ் ஆகுது. அடுத்து ஒரே தனிமத்தின் ஐசோடோப்புகளில் எந்த துகள்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கும்? எலக்ட்ரானோடதும் கம்மியாக இருக்கும், புரோட்டானோடதும் சமமாக இருக்கும். அடுத்து கார்பன் காலக்கணிப்பில் பயன்படுத்தப்படும் C14 அரை ஆயுட்காலம் 5730 வருஷம். இது என்னென்னா அந்த கதிரைக்க சிதைவடைந்து பாதியாக குறைக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்னா 5730 வருஷம் ஆகும். அடுத்து இரத்த சோகை கண்டறிய பயன்படும் ஐசோடோப்பு Fe59. இது வந்து உடலில் உள்ள இரும்பு சத்து, இரத்த சிவப்பு குறைபாடில் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து கண்டுபிடிக்க தான் யூஸ் ஆகும். அடுத்தால U-235 பிளவில் வெளியாகும் ஆற்றல் தோராயம் வந்து 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இந்த யுரேனியத்தை
நியூட்ரான் கொண்டு அடிக்கும் போது அது வந்து பிரிஞ்சோடனே நியூக்ளியர் ஃபிஷன் பிரிஞ்சோடனே அதில் ஒரு ஆற்றல் வெளிப்படும். அது தோராயமாக எவ்வளோ இருக்குன்னா 200 MeV இருக்கும். அடுத்து இதயத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்தல் பயன்படும் ஐசோடோப் வந்து Na-24. இரத்த ஓட்டத்தை சீரான தன்மையை கண்டறிய, இதயத்தோட இரத்த குழாயில் உள்ள அடப்பு கண்டடிக்க எல்லாமே Na-24 வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து P32 ஐசோடோப்பு எந்த துறைக்கு ஆய்வுக்கு பயன்படுகிறது? Pனாலே பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்? வேளாண்மையும் யூஸ் ஆகும், மருத்துவத்திலையும் யூஸ் ஆகும். போத் தான். வேளாண்மை எப்படின்னா பாஸ்பேட் உரங்களோட உறிஞ்சும் திறன் மற்றும் தாவரத்தோட வளர்ச்சியை கண்டறிய பயன்படுது. மருத்துவத்தில் வந்து கண், தோல், புற்றுநோய் செல்லை கண்டறிய பயன்படுது. லுக்கிமியா முக்கியமாக இரத்த புற்றுநோய் அதில் சிகிச்சையெல்லாம் பயன்படுது. லுக்கிமியா இரத்த புற்றுநோய் லுக்கேமியா அதை குணப்படுத்த சிகிச்சையில் பயன்படுது. இயற்கை கதிரியத்தை கண்டறிந்தவர் ஹென்றி பெக்கரோல். அடுத்து அதிக ஊடகத்துடன் கண்ட கதிரியக்க கதிர் வந்து காமா கதிர். அடுத்து தொல்பொருள் மாதிரிகளின் வயதை கண்டறிய எந்த ஐசோடோப் C14. இப்போ தான் பார்த்தேன் 5730 வருஷம் பாதி சிதைவதற்கு ஆகக்கூடிய நேரம். அடுத்து அணுக்கரு உலையில் கட்டுப்பாட்டு தண்டுகள் பொதுவாக எதனால் செய்யப்படுகிறது? போரான் இல்லாட்டா காட்மியம். இதுதான் கட்டுப்பாட்டு தண்டுகளை மேக்ஸிமம் அந்த நியூட்ரான் வந்து எக்ஸஸாக வரும்ல, அதை கட்டுப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். இது வேகமாக நியூட்ரான்லாம் உறிஞ்சிடும். அடுத்து யுரேனியத்தின் எந்த ஐசோடோப்பு பிளவுக்கு உட்பட்டு எரிபொருளாக பயன்படுகிறதுனா U-238 தான். U-235. இப்போ பூமியை எடுத்துக்கிட்டோம். பூமியில் U-238 நிறைய கிடைக்கும். ஆனால் U-235 99.3% கிடைக்குன்னு வச்சுக்கோமா. மீதி உள்ள 0.7% தான் இது. இந்த 0.7% ஆஃப் U-235 தான் பிளவுபடுத்தும் போது நல்ல ஆற்றல் கொடுக்கும். முதன்மை எரிபொருளாக பயன்படுது வந்து U-235. அடுத்து கதிரியக்க AU-198 முதன்மையாக எங்கே பயன்படுதுன்னா புற்றுநோய் சிகிச்சையில். AUன்னா தங்கம் 198. இது வந்து பீட்டா காமா கதிரில் உமிழக்கூடியது. ஃபஸ்ட்டு அதை வச்சு புற்றுநோய் கட்டியில் அருகில் வச்சோன்னா திசுவை டேமேஜ் பண்ணாமல் புற்றுநோய் அளிக்கும். அடுத்து காமா கதிரோட மின்சுமை என்னது? மின்சுமை அற்றது காமா கதிர். அடுத்து நிறை M ஏக்காற்றல் K கொண்ட ஒரு துகளின் டிஃப்ராக்சி அலைநீளத்துக்கான லாமிடா வாய்ப்பாடு. லாமிடா h/√2mk. அடுத்து அமெரிக்காவில் முதல் அணுக்கரு உலை எந்த ஆண்டு நிறுவப்பட்டனா 1942. எந்த இடத்துலனா சிக்காகோவில் தான். இது யார் ஃபஸ்ட் ஆரம்பினா என்ரிகோ பெர்மி அவங்க தலைமையிலான குழு தான் 1942 அமைப்பாங்க. இப்போ கூட ரீசெண்டாக கல்பாக்கத்தில் இது அணுக்கரு உலை மூலமாக ஹைட்ரஜன் தயாரிக்கிறதை பற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக வேர்ல்டில் ஃபஸ்ட்டு நம்ம தான் எடுத்துருவோம். பின்வற்றில் எது மிக குறைந்த அலைநீளம் மற்றும் அதிக அதிர்வெண் கொண்ட மின்காந்த அலை? காமா கதிர்கள். அடுத்து அணுக்கரு உலையில் வேகமாக செல்லும் நியூட்ரான்களை மெதுவாக்க தனிப்பானாக பொதுவாக பயன்படுத்தப்படும் பொருள். தனிப்பானா கிராஃபைட் தான். இல்லைன்னா கனநீர் யூஸ் பண்ணலாம். ஹெவி வாட்டர் D2O. அடுத்து 80. கதிர்வீச்சு பாதுகாப்பின் பின்னணியில் ICRP என்பதன் விரிவாக்கம். இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியோலாஜிக்கல் ப்ரொடக்ஷன்.
அதான் கரெக்டு. அடுத்து ப்ளூரல். டூத்தோட ப்ளூரல் வந்து டீத்து, ஆக்ஸோடது ஆக்சின், கிரிட்டியான் வந்து கிரிட்டியா, மொமெண்டம் மொமெண்டா, அலுமினஸ் அலுமினி, மவுஸ் மைஸ், ஓவல் ஓவல்ஸ், ஃபார்முலா ஃபார்முலே, லக்கேஜ் லக்கேஜ் தான். அடுத்து கவின்மிகு கப்பல். கவின்மிகு என்பதன் பொருள் வந்து பழைய. அடுத்து வங்கம் என்பதன் பொருள் வந்து நாவாயின்னு சொல்லலாம், கப்பல்னு சொல்லலாம். ஆனால் நாவாய் பெஸ்ட்டு மீனிங். கப்பல் கட்டும் கலைஞர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கம்மியர்னு சொல்லுவாங்க. அடுத்து ஓதுவது ஒளியல்னு பாடியது வந்து ஔவையார். ஓரெழுத்து ஒளிமொழி 42, அது 40 நெடில் 2 குறில். அடுத்து தூ வைத்துதும் அப்படிங்கிற பொருள் வந்து தூவின்னு அர்த்தம். பின்னொரு தொழிற்பெயர் வந்து படித்தல். வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடியவர் வந்து பாரதியார். இரல் என்பதன் பொருள் வந்து அழிவுன்னு அர்த்தம். வாழ்க தமிழ், இதில் வந்து அந்த ஆச்சரியக்குறி போட்டதுனால இது வந்து உணர்ச்சி தொடர். அடுத்து மேக்ஸ். அடுத்து 101வது மேக்ஸில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 15,625 ஆண்டுக்கு 16 வட்டி விகிதத்தில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி. காலாண்டுக்கு 1, அப்போனா ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போனா அது காலாண்டுக்கு மாற்றிக்கிடுதேன் 4%. எண் வந்து 9 மாதம் கொடுத்துருக்காங்க, காலாண்டில் தான் கணக்கிடுதாங்க. அப்போனா 3 காலாண்டுகள் இருக்குது. இது ஃபார்முலா வந்து இந்த கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் A = P × 1 + R/100 the whole power n. அதை படி பண்ணோன்னா 15,625 × 1 + 4/100/3 இது ஃபார்முலா போட்டு அடித்து கொண்டு வந்தால் கூட்டுத்தொகை கிடச்சிடும். கூட்டுத்தொகையிலேருந்து அந்த அசலை கழிச்சோன்னா நம்ம வந்து எவ்வளோ வட்டிங்க கூட்டு வட்டி எவ்வளோ மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த 2வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 2 ஆண்டுகளுக்கு 5% வட்டி விகிதத்தில் தனி வட்டி 50 ரூபாய். அதன் அசலுக்கு அதே வட்டி விகிதத்தில் அதே காலத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, காலம் கொடுத்துட்டாங்க, இது வட்டி கொடுத்துட்டாங்க, எஸ்ஐ அதாவது தனி வட்டியை கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து அசல் கண்டுபிடிக்கணும். அசல் வந்து PNR/100 அப்படின்னா P × 2 × 5 / 100 = 50 கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து P கண்டுபிடிச்சாச்சு. Pலேருந்து நம்ம கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த ஏ கண்டுபிடிக்கணும். இதுதான் ஏலேருந்து அசலை கழிக்கணும். கண்டுபிடி P × 1 + R/100 the whole square. இதில் அந்த ஃபார்முலா போட்டோம்னா 51 ரூபா வருது. அடுத்து 103வது கொஸ்டின். 1000 அசலுக்கு 10% வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இல்லை வித்தியாசம். இதுக்கு ஃபார்முலா இதில் எப்படி அசல் வட்டி இது கொடுத்துட்டாங்க. இதில் தனித்தனியாக எஸ்ஐயும் கண்டுபிடிச்சி சிஏயும் கண்டுபிடிச்சி கழிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா PR²/100 சாரி, அது 2 வருஷத்துக்கு, இது 4 வருஷம் வேணால் இருக்க முடியாது. தனித்தனியாக எஸ்ஐ சிஐ கண்டுபிடிச்சி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா 64.10 ஆன்சர். அடுத்து 104வது கொஸ்டின். அந்த ஒரு கரெக்ஷன் மட்டும் 1 அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 800 அசல் ஆண்டுக்கு 10% வட்டியில் எத்தனை ஆண்டுகளில் 926.10 மாறும்னு கேட்டிருக்காங்க. இது ஃபார்முலா எடுத்துக்க போனால் A = P × 1 + R/100 926.10 800. இது இயர்லி கொடுத்துட்டாங்க. அரை ஆண்டுக்குனால இது ஆஃப் இயர்லி மாற்றிக்கணும் 5%. 5/100 the whole power n. இதில் ஃபார்முலா அப்படி கொண்டு வந்தால் n வந்து 3 கிடைக்கும். மேக்ஸிமம் இப்படி சம்மு கொடுத்தான்னா மேக்ஸிமம் n வந்து 3ஆவோ 2ஆக தான் வரும். அதுக்கேற்ற மாரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ n 3 ஆனால் அரை ஆண்டு இருக்கிறதுனால இது வந்து 1.5 வருஷம் ஆன்சர். அடுத்து 105வது கொஸ்டின். 1200 அசலுக்கு அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் ஆண்டுக்கு 10% வட்டி ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இந்த 2 வருஷம் 2ன்னு கொடுத்தா தான் இந்த இது ஃபார்முலாவே எடுக்க முடியும். P × R²/100². இதில் வந்து அசல் தெரியும். R வந்து 10 வந்து வருஷத்துக்கு, அப்படின்னா 5 பார்த்திக்கணும். ஒரு ஆண்டு அரை ஆண்டுக்குன்னு வந்து எண்ணுக்கு சொல்லிட்டு 2 இந்த டிஃப்ரென்ஸ் போட்டோம்னா D வந்து 3 வருது. அடுத்து 106வது கொஸ்டின். அசல் 30,000க்கு 7% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி 4,347 எண்ணில் ஆண்டு இருக்குனுங்கிறது. அதே தான் CI கொடுத்துட்டாங்க.
சிஐலேருந்து ஏ கண்டுபிடிக்கணும். ஏ வந்து அந்த ஃபார்முலாவில் தூக்கி போட்டோம்னா n கிடச்சிரும். நான் சொன்னோம்னா மேக்ஸிமம் 2 இல்லாட்டா 3 தான் வரும். அடுத்து 1200 அசல் 2 ஆண்டுகளில் 1348.32 மாறுகிறது. என ஆண்டு கூட்டு வட்டி வீதம் என்ன கேட்டுருக்காங்க. அந்த ஃபார்முலா தூக்கி போட்டோன்னா ஏசி பி இன்ட்டு 1 + r/100 இதை தூக்கி போட்டோன்னா ஆன்சர் கிடச்சிரும். ப்ராசஸ் பண்ணால் r 6%. ஆல்பர்ட் ஒரு நிலையான வைப்பகத்தில் 8000-ஐ 2 ஆண்டுகளுக்கு 5% கூட்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தால் அந்த திட்டம் முதிர்ச்சி அடையும் போது ஆல்பர்ட் திரும்ப இப்போ மொதல் வருஷம் இந்த ஃபார்முலா மேக்ஸிமம் போட்டுருங்க. அந்த ஃபார்முலா போட முடியலன்னா இப்போ டேரெக்டாக எடுக்கணும்னா இப்போ 8000 அசல் 5% வட்டி. மொதல் வருஷத்தில் எவ்வளோ வட்டி கிடைக்கும்? 400 கிடைக்கும், 8400 ரூபா. ரெண்டாவது வருஷத்தில் அந்த 8400 ரூபாய்க்கு 5% 420 ரூபா. அப்போனா 88-20 அதில் தான் ஃபார்முலா மாறி இருக்குது. 8820. அடுத்து 109 கொஸ்டின் 25 அசலுக்கு ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகள் கிடைக்கும் தட்டுது. இது அந்த சிம்பிளாக இப்படி செய்யுங்க, இல்லைன்னா இப்படி செய்யுங்க. 25,000க்கு 12% வட்டி வந்து 3000 ரூபா. அதுக்கப்புறம் இது 2500 10%, இது 2%. அப்படி போட்டு 3 இதுக்கும் போட்டால் 35,123 சிஐ கிடைக்கும். சிஐ கிடையாது, ஏ கிடைக்கும். மொத்த தொகையிலேருந்து பிஏ கழிச்சிட்டோன்னா சிஐ கிடைக்கும் 10,123.20. அடுத்து ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் 200 சேமித்து அந்த பணத்தை 5% கூட்டு வட்டியில் கடனாக கொடுக்க 3 ஆண்டு முடிவில் என்ன கிடைக்கும்? இப்போது மொதல் வருஷத்தில் அந்த 200 ரூபாய்க்கு 210 ரூபா கிடைக்கும். ரெண்டாவது வருஷத்தில் அந்த 210 ரூபா ப்ளஸ் 200 ரூபா 410 ரூபா இருக்கா? இந்த 410 ரூபாயை நம்ம வந்து வட்டிக்கு கொடுக்கும்போது 430.5 கிடைக்கும். இப்போது மூணாவது வருஷம் 200 ரூபா தான் கிடைக்கும். அப்போனா 3 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? 210, அடுத்தல 430, 200, மொத்தம் 662 ரூபா 0.2 பைசாக்கு மொத்தத்தில் கிடைக்கும். அடுத்து 111. சாம் 15,000 ஆண்டுக்கு 10% வட்டி ஓராண்டு முதலீடு செய்தால் வட்டி அரையாண்டு ஒருமை கணக்கிடப்பட்டால் ஆண்டின் இறுதியில் சாம் பெறும் தொகை. அதே தான், அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி வந்து 10% வந்து இயர்லி கொடுத்துருக்காங்க, ஆஃப் இயர்லி 5, அடுத்தால ஓராண்டுக்கு தானே, அப்போனா 2 ஆஃப் இயர், அப்போனா 2. இப்போ அந்த ஃபார்முலாவில் போட்டால் ஆன்சர் கிடச்சிடும். இல்லைன்னா இந்த இது மொதல் வருஷத்துக்கு 5%, மொதல் அரையாண்டுக்கு 5%, ஒரு 15,750. அடுத்து அரையாண்டுக்கு ஒரு 5%, 787.5, 16,537.5 மொத்தம் கிடைக்கும். அடுத்த 112. 20,480 ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு 73 நாட்கள் கிடைக்கும். இப்போது இதே மாரி கொடுத்தாங்கன்னா 73/235 டேரெக்டாக போட்டுங்க, 1/5 அந்த மாரி ஒரு பின்னத்துக்கு வந்துடும். அப்படி தான் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது பிக்கு தெரியும், ஆர் வந்து 6.25 கொடுத்துருக்காங்க, அப்படின்னா 25/4. என் வந்து 2 + 73.335 2 1/5 இயர். இப்படி இருந்துச்சுன்னா இந்த 2 வருஷம் தனியாக ஸ்கொயர் பண்ணி போடணும், 1/5 உள்ளத்துக்கு போட்டாலே போதும். இதுதான் ஃபார்முலா. இது ப்ராசஸ் பண்ணி எடுக்கும்போது 23,409 கிடைக்கும். அதிலேருந்து அசலை கழிச்சிட்டோன்னா 2,929 ரூபா கூட்டு வட்டி. அடுத்து 13. 7,500க்கு ஆண்டுக்கு 4% வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காணுங்க. இந்த ஃபார்முலா போட்டால் முடிஞ்சுது. 7,500 4% வட்டி 300. அடுத்து வந்து 312 கிடைக்கும், 8,112. அதுலேருந்து அசல் கழிச்சுனா 612. அடுத்து 114. 7,500 ஆண்டு வட்டிக்கு 114. 8,000க்கு ஆண்டுக்கு 15% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகள் 4 மாதங்களுக்கு கூட்டு வட்டியை காணுங்க. 2 4 மாதம்னா 1/3, 1/3. அப்போனா 2க்கு தனியாக 1/3 உள்ள தனியாக அது போட்டு ப்ராசஸ் பண்ணி எடுத்திங்கன்னா 11,109 கிடைக்கும். அதுலேருந்து அசலை கழிச்சிட்டோன்னா 3,109. அடுத்து 115 கொஸ்டின். 10,000க்கு ஆண்டுக்கு 20% வட்டி விகிதத்தில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி விகிதத்தில் கணக்கிடப்படுகிறது. முறையில் 9 மாதங்களுக்கு கூட்டு வட்டி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அசல் 10,000, 4% வந்து வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க.
ஒரு நிமிஷம். அசல் 115 முடிச்சுக்கணும். அசல் 10,000 4% வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பது 2 ஆண்டுகளுக்கு என்ன 2 ஆண்டுகள்னா மொத்தம் 4 ப்ராசஸ் பண்ணி போட்டோம்னா 10,824 வரும். அசல் கழிச்சோன்னா 824.32. அடுத்து 116வது கொஸ்டின் வந்து 16,000 கொடுத்துருக்காங்க. 20% வந்து இயர்லி குவார்ட்டரில் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா 5%. எண் வந்து 9 மாதம்னா 3 n = 3. இது ஃபார்முலா அப்படி போட்டோம்னா இது 18,522 கிடைக்கும். அதுலேருந்து அசல் கழிச்சோன்னா 2,522. அடுத்து 117. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஆண்டுக்கு 5% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 1,200 எனில் அதே தொகுதிக்கு அதே காலத்தில் அதே வட்டி விகிதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? இப்போ எஸ்ஐ கொடுத்துட்டாங்க, ஆறு கொடுத்துட்டாங்க, எண்ணு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து பி கண்டுபிடிக்கணும். பியை வச்சு ஏ கண்டுபிடிக்கணும். ஏ வச்சு அசலை கழிக்கும் போது கூட்டு வட்டி கிடைக்கும் 1,261. அடுத்து ஒரு வங்கி அரையாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படும் 5% கூட்டு வட்டியை வழங்குகிறது. ஒரு வாடிக்கையாளர் ஒரு ஆண்டின் ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 ஆகிய தேதிகளில் 1,200 டெபாசிட் செய்கிறார். ஆண்டின் இறுதியில் அவர் கிடைக்கும் வட்டி மூலம் கிடைத்த தொகை. இப்போ வந்து ஆறு வந்து வருஷத்துக்கு 2.5 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆஃப் இயர்லேருந்து வந்து 2.5. இப்போ 2 தடவை டெபாசிட் பண்ணுவார். மொதல் தடவை 1,200 ஜனவரி மாதம் டெபாசிட் பண்ணுவார். அதுக்கு 2.5% வட்டி வந்து 40 ரூபா கிடைக்கும். இப்போ ஒரு 1,640 இருக்கும். அடுத்து ஜூலை மாதம் 1,600 3,240 ரூபாய்க்கு ஒரு வட்டி போடணும். அதுக்கு 2.5% வட்டி போடும்போது 81 ரூபா கிடைக்கும். அப்படின்னா 40 + 81 121 ரூபா மொத்தம் வட்டி, கூட்டு வட்டி. அடுத்து ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 2 ஆண்டுகளில் 10% வட்டியில் கிடைக்கும் கூட்டு வட்டி 5,525. அதே அசலுக்கு 2 மடங்கு காலத்திற்கு பாதி வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டி. இப்போ கொடுத்துருக்க என்னென்னா சிஐ கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து சிஐ கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து பி கண்டுபிடிக்கணும். நம்ம ரிவர்ஸில் கூட்டு வட்டி வச்சு அசல் கண்டுபிடிக்கணும். அசலை வச்சு அந்த எஸ்ஐ தனி வட்டி கண்டுபிடிக்கணும். தனி வட்டி வந்து 500 ரூபா வருது. அடுத்து 120. குறிப்பிட்ட அசலுக்கு 2 ஆண்டுகளில் 12% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி 510. அதே அசலுக்கு அதே வட்டி விகிதத்தில் அதே காலத்திற்கு கிடைக்கும். இதில் வந்து அதே காலம் இல்லை, இதை மாற்றுறாங்க. இது வந்து காலத்தை பாதியாக்குதாங்க. சரி, காலத்தை 2 மடங்கு, வட்டியை வந்து பாதி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிஐ கொடுத்துருக்காங்க. சிஐ 6 எண்ணு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அசல் கண்டுபிடிச்சி திருப்பியும் எஸ்ஐ கண்டுபிடிக்கணும். அடுத்து 121. இப்போ ஒரு வரிசையில் ராகுல் வந்து இடது பக்கத்துலேருந்து 34வது இடத்துலையும் வலது பக்கத்தில் ராகுல் வந்து 37வது இடத்துல இருக்கான். அப்போனா மொத்த நபர் எத்தனைன்னா, இப்போ மொத்த நபர் கண்டுபிடிக்கணும்னா இப்போ லெஃப்ட்லேருந்து பார்த்தா 34ஆகவும் ரைட்லேருந்து பார்த்தா 37ஆகவும் இருக்கான். அப்போனா 34 + 37 - 1. இவங்க 2 இடத்துலையும் இவன் தானே இருக்கான். அதனால் மைனஸ் ஒரு இடத்துல மட்டும் கழிச்சிட்டோன்னா மொத்த இது வந்து 70 கிடைக்கும். அடுத்து 122. இவர் வந்து மேலேருந்து சுரேஷ் மேலேருந்து 10ஆவதும் கீழேருந்து 20ஆக இருக்கான். அப்போனா 10 + 20 - 1 29 ஆன்சர். அடுத்து 123. 60 கார்கள் கொண்ட வரிசையில் கார் ஏ வலது முனையிலேருந்து 32, இடது முனையிலேருந்து அந்த இடம் கேட்காங்க. இப்போ ரிவர்ஸில் கேட்காங்க. இப்போ மொத்தம் 60 கார் நிற்கி இங்கேருந்து 32ஆக இருக்கான். அப்படின்னா இங்கேருந்து எத்தனைவாக இருப்பான்? 32. இப்போ 60 = எப்படி எடுத்திருப்போம்? இங்கே 2 இருந்துச்சுன்னா எப்படி எடுத்திருப்போம்? 32 + x - 1. அப்போனா எக்ஸு கண்டுபிடிக்கணும்னா 31ஆல் கழிச்சா முடிஞ்சது. 60 - 31 29 ஆன்சர். இதுதான் ஃபார்முலா. மொத்தம் = ஒரு சைடு இன்னொரு சைடு -1. அடுத்து 124. 40 மாணவர்கள் கொண்ட வரிசையில் ஏயிலேருந்து இடமேருந்து 15, வலதுலேருந்து எத்தனை? அதே தான். இப்போ 40 இருக்குது. அப்படின்னா 15. அப்போனா 40 = 15 + x - 1. அப்படின்னா 14 கழிச்சோம்னா 26. அடுத்து 125வது. ஆண்களின் வரிசையில் அமர் இடது பக்கத்துலேருந்து 12ஆவதும் பிமல் வந்து வலது பக்கத்துலேருந்து 15ஆகவும் இருக்கான். இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. சேஞ்ச் பண்ணோன்னா அமர் வந்து இடது பக்கத்துலேருந்து 20ஆக இருக்கான். அப்போனா வலது பக்கத்துலேருந்து எத்தனாவது இடமா இருப்பான்னா, இப்போ வந்து 12லேருந்து 20ஆக மாறுது. அப்போனா 15லேருந்து எத்தனை கூடி இருக்குது? 8 கூடி இருக்குது. 23. அவ்வளோதான், முடிச்சிடலாம். அடுத்து 126. மாணவர்கள் வந்து ரவி இடமிருந்து 10ஆவதும் வலமிருந்து 15ஆகவும் இருக்கான். அப்போனா எத்தனை மாணவர் இருக்கான்னா 10 + 15 - 1. அடுத்து 127 வந்து 40 மாணவர்கள் கொண்ட வகுப்பறையில் பிரியா மேலேருந்து 12ஆவதும் அவர் கீழேருந்து எத்தனையாக இருப்பான்னா 40 = 12 + x - 1. அவ்வளோதான்.
அடுத்து 128வது. ஏ இடமிருந்து 10ஆவதும் பி வலமிருந்து 15ஆவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னா ஏ வந்து இடையிலேருந்து 25ஆக மாறுதார். அப்போனா டோட்டல் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, இப்போ வந்து ஏ மாற்றிட்டாங்களா 25 15. அப்போனா இதுலேருந்து ஒன்று கழிச்சோன்னா 39. இப்போ புதிய இடம் தான் இதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல இது வந்து 25ஆகவும் இந்த இடத்துலேருந்து 15ஆகவும் இருக்குது. அப்போனா 1 கழிச்சோன்னா 25 40 -1 39 ஆன்சர். 129. இப்போ 50 பேர் மொத்தத்தில் இருக்காங்க. ராகுல் இடத்துலேருந்து 15 இருக்கான், சச்சின் வலதுலேருந்து 12 இருக்கான். இப்போ இவங்க ரெண்டுத்துக்கு இடையில எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, எத்தனை பேர் இருப்பாங்கன்னா இங்கேருந்து 15 பேர் போயிருது, இங்கேருந்து 12 பேர் போயிருது, கழிச்சோன்னா 23 பேர். அடுத்து 130வது. ஏ ஒரு வருஷத்தில் ஏ வந்து ஏலேருந்து 10ஆவதும் பிலேருந்து 9ஆம் இடத்துல இருந்தால் நடுவில் 5 பேர் இருக்காங்க. அப்போனா குறைஞ்சபட்ச நபர்கள். இப்போ குறைந்தபட்ச நபர்கள் வந்து அந்த ஃபார்முலாவே இருக்குது. இடதுலேருந்து எவ்வளோ, வலதுலேருந்து எவ்வளோ, இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். மைனஸ் இடையில எவ்வளோ கேப்பு ப்ளஸ் 2. இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் தூக்கி போட்டோன்னா 10 + 9 - 5 + 2 12 பேர். அடுத்து 131. பிக்யூஆர்எஸ்டி மொத்தம் 5 பேர் இருக்காங்க. ஒரு 2 கண்டிஷன் கொடுக்காங்க. ஆர் என்பவர் எஸ்ஐ விட மட்டும் உயரமானவர். அப்போனா எஸ் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. அடுத்தால பி என்பவர் டியை விட உயரமானவர், கியூவை விட குட்டையானவர். அப்போனா யார் இருக்கிறதுலே உயரமாக இருக்குன்னா கியூ தான். அடுத்து 132. ஏபிசிடிஇ. இப்போ வந்து சி என்பவர் ஏஐ விட அதிகம், பியை விட கம்மி. இ என்பவர் பிஐ விட அதிகம், டிஐ விட கம்மி. அப்போனா யார் இருக்கிறதுலே ஹைட்டு கம்மினா ஏ தான். அடுத்து 133. ஒரு வரிசையில் அமித் இடத்துலேருந்து 10ஆவது, சுமத் வலதுலேருந்து 12ஆவது இருக்காங்க. இடத்தை மாற்றிக்கொள்கிறாங்க. அப்போனா அமித் வந்து இடத்துலேருந்து 16ஆவது தான். அப்போனா வலத்துலேருந்து சுமித்தோட புதிய நிலை வந்து 6 கூடியிருக்கா. அமித் வந்து 10லேருந்து 16 இருக்கான். அப்போனா இவன் 12லேருந்து 18 ஆகும். அடுத்து 134வது. மோகன் இடத்துலேருந்து 14ஆகவும் ராகுல் இப்போ வலதுலேருந்து 12ஆக இருக்காங்க. அங்கே சேஞ்ச் பண்ணோன்னா ராகுல் வந்து வலதுலேருந்து 17ஆக இருக்கான். அப்புறம் மோகனோட இடம் இப்போ வந்து 12லேருந்து 15 இருக்குது. அப்புறம் 14லேருந்து 19 ஆகும். அடுத்து 135வது. ஜான் இடத்துலேருந்து 12, கெவின் வலதுலேருந்து 18. இப்போ சேஞ்ச் பண்ணோன்னா ஜான் வந்து இடத்துலேருந்து 25ஆகுது. அப்புறம் மொத்தம் எத்தனைன்னா 25 + 18 - 1 42. அடுத்து 136. ஏ என்பவர் பியை விட உயரம், சியை விட கம்மி. டி என்பவர் ஏயை விட உயரம், சியை விட கம்மி. அப்புறம் இருக்கையில் யார் உயரமானா சி தான். அடுத்து 137. ஏபிசிடி. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ரேஸ் போகிறாங்க. இங்கேருந்து ரேஸ் போகிறாங்க. ரேஸில் வந்து ஏ வந்து சியோட கம்மியாகவும் பியோட அதிகமாக இருக்கார். அடுத்தால சி வந்து டியோட கம்மியாக இருக்காங்க. அப்போனா இருக்கிறதுல யார் ஃபாஸ்ட்டு, டி ஃபாஸ்டஸ்ட்டு, ஸ்லோயஸ்ட் வந்து பி. அடுத்து 138வது. ஏ என்பவர் பியை விட இளைவர், இந்த யங்கு மேலே உள்ள வயசு கம்மி. ஏ என்பவர் பியை விட இளைவர். அப்போனா ஏ மேலே. அடுத்தால டி என்பவர் பியை விட மூத்தவர். அப்போனா டி தான் லாஸ்ட்டு. அடுத்தது சி என்பவர் ஏ விட மூத்தவர். அப்போனா இருக்கிறதுலே யங்கஸ்ட் யாருன்னா ஏ தான். அடுத்து 139வது. ஒரு மாணவன் மேலேருந்து 8ஆவதும் கீழேருந்து 28ஆக இருக்கான். அப்புறம் மொத்தம் டோட்டல் வந்து 8 + 28 - 1. அடுத்து 140ல் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பி வந்து அதிகமாகவும் டி வந்து அப்படியே வரிசையாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. இப்போது 4 ஆப்ஷனையும் பாருங்கள். கியூ இஸ் த ஷார்ட்டஸ்ட்டு, கரெக்டாக? தப்பு. எஸ் இஸ் த டாலஸ்ட்டு, தப்பு. பி தான் டாலஸ்ட்டு. பி இஸ் த மிடில், பி தான் லாஸ்ட்டு, தப்பு. அப்போனா ஆர் இஸ் மிடிலுங்கிறது கரெக்டு. அப்போனா சிங்கிறது கரெக்டு. ஓகே, தேங்க்யூ.